வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு டெக் தமிழ். என்னோட பேர் ராகுல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தோன்னா உபுண்டு எப்படி பென்ட்ரைவில் பூட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனலில் உபுண்டு சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு வீடியோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ உபுண்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம். இன்றைக்கி உபுண்டு எப்படி பூட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வர வீடியோவில் உபுண்டு எப்படி டூயல் பூட், அதாவது விண்டோஸ் 10 ப்ளஸ் உபுண்டு எப்படி டூயல் பூட் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் உபுண்டு இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனோட என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ சீரிஸாக போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் ஆல்ரெடி பாஸ் லினக்ஸ் சீரிஸ் போட்டிருக்கோம். இதே மாதிரி எப்படி டவுன் பண்ணுறது, பூட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் போட்டிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கீழே பிளேலிஸ்ட் லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அண்ட் இந்த வீடியோக்கு போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உபுண்டு சீரிஸ் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் செகண்ட் வீடியோ இன்றைக்கி உபுண்டு எப்படி பூட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையானது உபுண்டு ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கணும். OS டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஒரு 2.5 GB வந்துருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு 16 GB பென்ட்ரைவ் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அதில் தான் பூட் பண்ணணும். அண்ட் பென்ட்ரைவ் ஏதாவது ஃபைல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை பேக்கப் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் அதை ஃபுல் ஃபார்மேட் பண்ணிடுங்க. ஃபுல் ஃபார்மேட் பண்ணிட்டு ப்ளக்இன் பண்ணிடுங்க. அண்ட் நமக்கு பூட் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும், பவர் ஐஸோ. அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. அண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் ரெடியாக வச்சுட்டு, அதாவது பென்ட்ரைவ், OS அண்ட் பவர் ஐஸோ 3 சாஃப்ட்வேரும் நீங்கள் ரெடியாக கையில் வச்சுட்டு நீங்கள் இப்போ பூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது பவர் ஐஸோ சாஃப்ட்வேர் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே மேலே டூல்ஸ் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கிரியேட் பூட்டபிள் USB டிரைவ்னு இருக்கும். அதாவது நம்ம பென்ட்ரைவில் தான் பூட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிரியேட் பூட்டபிள் டிரைவ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண உடனே இங்கே செலக்ட் சோர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இமேஜ் ஃபைல், அதாவது ISO ஃபைல். நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க ISO ஃபைலை நம்ம இதில் இம்போர்ட் பண்ணணும். அந்த ஃபோல்டர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபோல்டர் ஐக்கானை கிளிக் பண்ண உடனே நீங்கள் அது எந்த இதில் OS நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க, டெஸ்க்டாப்போ, D டிரைவ், E டிரைவ், எந்த இதில் வச்சிருக்கீங்களோ நீங்கள் அந்த OS செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்குங்க. ஓப்பன் கொடுத்தோன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்துருச்சு, அதை ஓப்பன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கீழே டெஸ்டினேஷன் USB டிரைவ், அதாவது நீங்கள் எதில் பூட் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஹார்ட் டிஸ்கோ, CD டிரைவோ, பென் டிரைவோ, கார்ட் ரைடரோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எது ப்ரிஃபரபிளோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் அதில் USB டிரைவ் இதை பூட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது எல்லாமே நீங்கள் ஓகேன்னா இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் கொடுத்துருவோம். ஸ்டார்ட் கொடுத்தோன்னா ஒரு பாப்பப் மெசேஜ் வருது. டொசிபா மெமரி, என்னோட மெமரி பென்ட்ரைவ் நேம் ஆல் டேட்டா யூஎஸ்பி வில் பி ஓவர் ரிட்டன், டு யூ வாண்ட் டு கண்டினியூ. அதாவது உள்ள எந்த ஃபைல் செஞ்சாலும் எல்லாமே எரேஸ் ஆயிரும். அண்ட் மட்டும் இல்லாமல் ட்ரை ஃபார்மட்டும் ஓவர் ரிட்டன் ஆயிரும். ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஓகே கொடுத்துருவோம். ஓகே கொடுத்தோன்னே நீங்களே பார்த்துருப்பீங்க, கீழே ஆட்டோமேட்டிக்காக பூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதில் கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் எடுக்கலாம். மேக்ஸிமம் சில சிஸ்டத்துக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகலாம், 5 மினிட்ஸ், 10 2 மினிட்ஸ் ஆகலாம். நம்ம அவ்வளோ நிமிஷம் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. நான் உங்களுக்காக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வேறு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக USB ட்ரைவ் பூட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு கரெக்டாக 10 மினிட்ஸில் பூட் ஆயிடுச்சு. இது அந்த டைம் லேப்ஸ், அதாவது நம்ம பூட்டிங்கில் டைம் லேப்ஸ் சொன்ன மாதிரி 9 மினிட்ஸ் 59 செகண்ட்ஸில் எனக்கு ஆயிடுச்சு. உண்மையாகவே எனக்கும் பூட் ஆகிட்டு முடிச்சிருச்சு. நீங்களும் பூட் பண்ண முடித்த உடனே நீங்கள் ஓகே கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பென்ட்ரைவை எஜெக்ட் பண்ணிக்கோங்க.
அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த வீடியோ வந்து நம்ம வந்து உபுண்டு ஓஎஸ் வந்து எப்படி பூட் பண்ணுறோங்கன்னு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து விண்டோஸ் 10 ஓஎஸில் வந்து எப்படி உபுண்டு வந்து எப்படி டூயல் பூட்டாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஓஎஸ் சேஞ்ச் பண்ணுறோன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்ப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்க, விசிட் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் உங்கள் டீட்டெயில்ஸ் போய் சேரட்டும். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.